நான் வந்து இயற்கை விவசாயி. நான் ஒரு இயற்கை விவசாயி. நான் வந்து திருப்பத்தூர் மாவட்டம், சுந்தரம்பள்ளி பஞ்சாயத்து, கைலாசம்பாளையத்துலேருந்து நான் குத்தகை நிலம் தான் நான் விவசாயம் செய்கிறேன். நானும் 10 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல குத்தகை எடுத்து நான் வேலை செய்யணுங்கிறேன். ஆனால் இயற்கை விவசாயம் போது ஒரு 5 வருஷமாக நான் இயற்கை விவசாயம் செஞ்சுன்னுக்கிறேன். ஆனால் இன்னி வரையிலும் எனக்கு எந்த விதமான நஷ்டம் கிடையாது. லாபத்தை தான் கண்டுன்னுக்கிறேன். சில விவசாயிங்க இயற்கை விவசாயம் நஷ்டம் வருதுன்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரையிலும் லாபம் தான். ஆனால் குத்தகை நிலம் சொந்த நிலத்துலேயே நஷ்டம் வருதுன்றாங்க. ஆனால் குத்தகை நிலம் போட்டும்போது எனக்கு நல்ல லாபம் தான். எனக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை. லாபம் தான் நடந்துன்னுக்கிறேன் எனக்கு இன்னும். நான் என்ன செய்வேன்னாக்கா, நிலத்தை வந்து நான் பவர் வீட்டர் வாங்கிக்கிறேன். 56,000 கொடுத்து ஒரு பவர் வீட்டர் வாங்கிக்கிறேன். நான் சேடை ஓட்டுறதும் அதுலேயே தான். எல்லாமே சேடை எல்லாம் நான் ஓட்டிக்கிறேன். ஆனால் நடவை நடும்போதும் கையின் காலை பெருக்கும் போதும் அறுக்கும் போது மட்டும்தான் நான் செலவு செய்வேன். மற்றதுக்கெல்லாம் நான் சொந்த உழைப்பில்லாத பண்ணுவேன். எப்படி பண்ணுவேனாக்கா, இப்போ ஒரு நெல் பண்ணுறோம். நெல் வந்து நான் வந்து இது உரம் வந்து அசோஸ்பைரலாம் இல்லை சூடாமோனஸு ஏதாவது கலந்து விதை நேர்த்தி செய்வேன். விதை நேர்த்தி செஞ்சு 3ஆம் கம்பு தான் நான் போடுவேன். எப்பயுமே எப்போ நான் நட்டாலும் 3ஆம் கம்பு தான். 3ஆம் கம்பு போட்டு தொட்டியில் ஒரு நாளைக்கு ஊற வச்சு 3ஆம் கம்பு போடுவேன். நல்லா ஊற வச்சுருவேன். நாற்றுங்கால் விடுவேன். நாற்றுங்கால் விட்டு பயிரிடுவேன். நான் சேடை ஓட்ட ஆரம்பிச்சுனாக்க தக்கப்பூண்டு, சனப்பை இதே வச்சுட்டா அது தான் செய்வேன். அப்படி இல்லையா, ஒரு 10 விதமான உளுத்தங்கொட்டை, தவரக்கொட்டை, கம்பு, சோளம், உள்ளுவில் எல்லாமே நிலத்துல ஒரு விரைச்சி விட்ருவேன். விரைச்சி விட்டுட்டு நான் அது நல்ல ஒரு பருவம் வர்றதுக்கு முன்னாடி உழவு ஓட்டிடுவேன். உழவு ஓட்டிட்டுனா நாற்று உரமும் உழவு ஓட்டமும் சரியாக்கும். அதுக்கு முன்னாடி அதையும் செய்வேன். எருவெல்லாம் பழைய எருவெல்லாம் நான் கூட்டி வச்சுனுவேன். அந்த எருவில் வந்து நான் பூரா சூடாமோனாஸு, அசோஸ்பைரல்லாம், மீன் அமிலம், அமிர்த கரைசல் எல்லாமே கலந்து நான் வந்து ஒரு இன்றைக்கி கலக்கிறேன்னா மறுநாள் ஒரு நாள் விட்டு மறுபடியும் கலந்து நான் மூடி வைக்குவேன். மூடி வச்சு நான் நடவிக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நான் வந்து அது பரம்படிச்சு பின்னாடி அதை டிஏபி யூரியா போடுறாங்களா அந்த மாதிரி நானெல்லாம் போடுற மாதிரி நான் இந்த மாதிரி தான் உபயோகப்படுத்துவேன். உபயோகப்படுத்தி நான் நடைக்கு முன்னாடி போட்டுருவேன். நடைக்கு போட்டு முடிஞ்ச பின்னாடி நடுவேன். நான் வந்து ஜாரப்பயிறு போடுவேன். அதாவது வந்து சித்திரை வைகாசியில் நாற்று விட்டேன்னா சித்திரை வைகாசியில் நாற்று விடுற இதுக்கு மட்டும் நான் ஜாரப்பயிர் போடுவேன். மற்ற நாள் வந்து சிக்முக் பயிர் தான் நான் போடுவேன். சிக்முக் பயிர் போடும்போது இந்த மருந்து இப்படி போடும்போது இந்த கோனார் ஓட்டுவேன். கோனார் ஓட்டும் போது கோட்டிட்டு உடனே நான் மீன் அமிலம் விடுவேன். அதை விட்டுட்டு அதை மட்டும்னா மீன் அமிலம் அடியில் வந்து மீன் அமிலம் வந்து 3 லிட்டரு 5 லிட்டர் கூட விட்ருவேன். அந்த அளவுக்கு பண்ணுவேன் நான். இதில் ஜீவாமிர்தம் 3 முறை விடுவேன். ஒரு மாதத்துக்கு ஒரு முறைனா கூட 3 மாதத்துக்கு விட்டுருவேன் ஜீவாமிர்தம். மேலே வந்து பூச்சி விரட்டி நான் வந்து என் பயிர் நட்டு 25ஆவது நாள் ஒரு மருந்தும் 40ஆவது நாள் ஒரு மருந்து அடிச்சிட்டோம்னா அந்த பயிருக்கு நோவே வரவே வராது. சுத்தமாக எந்த விதமான நோவும் வரவே வராது. அதுக்கு மேல்பட்டு நம்ம பயிர் வளம் வந்தபோது அதையும் மீறி ஒரு கொஞ்சம் நேரம் வரம் பார்த்து போகும்போது இது வந்துச்சுன்னா செம்மணவு மாதிரி வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன செய்யணும், நாம் வந்து 3G கரைசல் நடிக்கணும். 3G கரைசல், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதுங்கெல்லாம் நம்ம வந்து கோமியத்தில் ஊற வைக்கணும். அதை வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டரு, ஒரு டேங்க்குக்கு 1/2 லிட்டருன்னா 10 இது வரும். 5 2 முறை அடிக்கிற மாதிரி 10 லிட்டர் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சு நம்ம அடிச்சிங்கனாக்க ஒரு முறை 2 முறை அடிச்சிங்கன்னா அந்த செம்மணவு கொஞ்சம் தெளியும். அதையும் நம்ம இதுன்னா வேப்பெண்ணெய் கரைசல் நாங்கள் உபயோகப்படுத்துவோம். வேப்பெண்ணெய் கரைசல் அந்த இதையும் நடிச்சிங்கன்னா செம்மணவு இருக்கிற இடமே தெரியாது, எங்கேனாலும் போயிடும். செம்மணவையே நான் கண்டதில்லை. ஒரே முறை நான் நம்ம அனுபவத்தில் 5 வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்துக்கிறேன் செம்மணவுன்றது. என் நிலத்தில் செம்மணவையே வந்ததே கிடையாது. எந்த பயிர் பண்ணாலும் சரி நான் அந்த செம்மணவுன்றது என் நிலத்துக்கு வந்ததே கிடையாது. அதுலேருந்து கண்ட்ரோலாக பார்த்துக்கினா அதனால் அந்த முன்னாடியே அடிச்சிடணும். நம்ம வருதோ வரலையோ நான் வந்து முன்னாடியே நம்ம அந்த மருந்தை வந்து அடிச்சிட்டேன். இது மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா கதிர் நல்லா இது வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால் சப்போர்ட் சார் கொஞ்சம் பூச்சி வர மாதிரி தெரிஞ்சேன்னா 3G கரைசலே மறுபடியும் அடிச்சிட்டுனாக்க ஒரே பூச்சி கூட வராது, கெட்டே வரலாம் அந்த இதுக்கு. ஆனால் அந்த 3G கரைசலை அந்த அடிச்சுட்டு பார்த்தோங்கன்னா சும்மா இதாடங்கும், கதிருங்கெல்லாம் அருமையாக வரும். அந்த நேரத்தில் நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். அறுவடை செஞ்சு அந்த நெல்லை வந்து நல்லா அறுவடை செஞ்சு மிஷின் தான். நான் பெரும்பாலும் இங்கெல்லாம் கூலிக்கும் வராங்க, ஒரு டைமில் கிடைக்கிறாங்க, ஒரு டைம் கிடைக்கிறதில்ல. கூலிக்கு வந்தாங்கன்னா நான் அறுத்து அடிச்சிடுவேன்.
அப்படி கிடைக்கலாம் மிஷினை வந்து அறுத்துருவேன். அறுத்து நான் என்ன பண்ணுவேன், கூட்டி அந்த நெல்லை வந்து நல்லா நல்லா காய வச்சு நான் விதைக்கு தேவையான இது வந்து, அதாவது வந்து இந்த விதை நெல் எப்படி எடுக்கணுன்னாக்க, மிஷினில் இருக்குன்னா எங்கேயோ அந்த மிஷினில் அறுத்துட்டு வந்தாங்கன்னா அதில் அந்த நெல் இருக்கும். அந்த நெல் வந்து அறுக்கும்போது ஒரு பொட்டி ரப்புதுனாக்க அந்த முதல்ல வர நெல் வந்து அடியிலேருந்து அப்படியே நெல் கலப்பு நெல் வரும். அந்த நெல் மட்டும் தனியாக வச்சுக்கணும். மேலே ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 மூட்டைக்கு மேலே, ஒரு 5 மூட்டை 4 மூட்டை நெல் கீழே வந்துச்சுன்னா அதுக்கு மேலே பிடிக்கிற மாதிரி, அதுதான் கலப்பும் வராது இருக்கும். நீ எந்த மிஷினில் வச்சாலும் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கலப்பே வராது. அந்த நெல் வந்து அப்படி எடுத்துக்கின்னு விரைக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். விரைக்க அந்த மாதிரி நெல் எடுத்து வச்சுக்கணுங்கன்னா விரைக்கி நம்ம விற்றுக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்மளை போல் விவசாயிங்க கலப்பு இல்லாமல் கொடுத்தா அது அவதிப்படுற வேலையில் நல்லா நல்ல நெல் மாதிரி இருக்கும், அதுக்கு ஊட்டமாகவும் இருக்கும், நம்ம அது இதாகவும் இருக்கும். அந்த நெல் கலப்பில்லாத நெல் கொடுத்தோம்னா அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கலப்பில்லாத நெல் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். அந்த நெல் மாதிரி அது மாதிரி பண்ணிக்குவேன். அந்த நெல் இந்த இருக்கிற நெல்லை வந்து 1 2 தான் கலப்பு இருக்கும். இந்த நெல்லை வந்து நாம் என்ன சேல்ஸ் பண்ணிடலாம். யாருக்குன்னா அரிசி கேட்டாங்க, எதான கேட்டாங்க, எதனா பண்ணாங்கன்னாக்கா நாம் வந்து அரிசி வந்து மில்லில் அரிசி கொடுத்து அரிசியை வந்து நான் வேச்சி போட்டு ஆலையில் வந்து கொடுத்தோன்னா நல்லா போட்டு கொடுப்பாங்க. அந்த அரிசியை கொண்டாந்தோன்னாக்கா அரிசி வந்து நான் நல்ல விலைக்கு விற்றுருவேன். அதான் வந்து கிலோ வந்து 100 ரூபாய்க்கு விற்றுறேன் நான். இப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க வந்து கேட்டாங்கனாக்கா அவங்களுக்கு ஒன்று 100 ரூபா விற்கிறதா நான் 80 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு கூட கொடுத்துருவோம். அவங்க பொண்ணு எவ்வளோவா 100 120 விற்பாங்க. வியாபாரிகளுக்கு செலவு பண்ணுவேன் நான். அந்த மாதிரி போவேன். அந்த நெல் வந்து கேட்டாங்கன்னா வேறு நெல் நான் வேறு நெல்லும் விற்றுறேன், அரிசியாகவும் விற்றுறேன், நெல்லும் விற்றுறேன். இதனால் எனக்கு வந்து நான் வந்து இப்படி விற்கிறதுனால தான் எனக்கு லாபம் வருது. நான் நெல்லை வந்து மற்றவங்களுக்கு வந்து நெல்லை வந்து மூட்டை கணக்கில் வியாபாரிங்களுக்கு கொடுத்தோம்னா எனக்கு நஷ்டம் தான் வரும். அதனால் அவங்க வந்து 25 30 கொடுக்குறேன் 40 குடியான்னு கேட்பாங்க. நான் கொடுக்குறதில்ல, நான் நெல் கொடுக்குறதில்ல. இதை மாதிரி நம்ம கூட்டி 4 விவசாயிங்களுக்கு நாம் நல்லது, அதாவது வந்து நம்ம செய்கிறது வந்து 10 ரூபாய் நம்ம பார்க்கக்கூடாது. 10 ரூபாய் 4 பேருக்கு நல்லது ஒரு செய்யணும்னு நினச்சி ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கம்மியாக கொடுத்தோம்னா அவங்க வந்து அவங்க வாங்கி போய்ட்டு பரவாயில்ல பல்லாண்டாலும் வாங்க 20 ரூபாய் கம்மியாக கொடுத்தாங்க பரவாயில்ல. அவங்க வந்து இன்னொருத்தாள் சொன்னாங்கன்னா இன்னொருத்தால் அப்படியே ப்ராப்ளம் ஆகினாச்சுன்னா நம்மக்கிட்ட வந்து அந்த அரிசி கிடைக்கிறதுக்கே நம்மக்கிட்ட கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு போகுது எங்கிட்ட. நான் வாங்கிக்கிறாங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் வந்து வாங்கிக்கிறாங்க. நம்ம இயற்கை விவசாயம் எவ்வளோ செய்கிறாங்கன்னு நல்ல டேட்லாம் வந்து பார்த்தாங்கன்னாவே வந்து நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க. நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து 100 ரூபாய்க்கு அரிசி விற்கிறேன்னா சில பேர் 80 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறேன், 70 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையான அரிசி இல்லை, எல்லாம் மருந்தில் போட்டு கொடுத்ததுனால வாங்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கலாம் அங்கோட்டு வாங்க மாட்டேறாங்க. இங்கேருந்து ஆலங்காயம் ஜோலார்பேட்டை எல்லாம் இந்த ரவுண்டிங்கில் பூரா வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வெளியில் இருக்கிறவங்களாம் எந்த வந்து வெளிநாட்டுக்கு கூட அரிசி போய்க்குது. அதாவது வந்து ஒரு காங்காயில் ஒரு மில்லு வச்சுன்னுக்கிறாங்க, கரும்பாலம் மில்லுக்கார். அவர் வந்து அவங்க மகனுக்கு இந்த அரிசி நல்லா விளையுது, இன்றைக்கி வந்து நான் செய்கிறதெல்லாம் இயற்கையில் விளையிறதெல்லாம் பார்த்தாங்க, செஞ்சாங்க. அதனால் இங்கே தான் வாங்கி எங்கிட்ட அவங்களே சாப்பிட்றாங்க. ஒரு மளிகை கடைக்காரே எங்கிட்ட தான் வாங்கி சாப்பிட்றாரு. அவர் பெரிய மளிகை கடை தான் வச்சுன்னுக்கிறாரு. அவர் கூட எங்கிட்ட வந்து அவர் அரிசி வாங்கி அவர் தான் சாப்பிட்றாரு. அவர் இயற்கையில் விளையுதுன்றதுனால அவரே வந்து வாங்கி சாப்பிட்றாரு. அந்த மாதிரி அளவுக்கு நான் என் இடத்துல வந்து எல்லாம் பார்த்துக்கிறாங்க, ஆஃபீஸருக்கு வந்துக்கிறாங்க, எல்லாமே வந்து பார்த்துக்கிறாங்க. நான் இயற்கையில் தான் செய்கிறேன்றதுனால தான் எனக்கு வந்து எல்லாமே அரிசியாக நெல்லாக்கிட்டோம் யாருமே வந்து வாங்குறாங்க. எனக்கு பிரபலம் பண்ணி விட்டாங்க. ஆஃபீஸ்லேயும் பல இடத்துல செய்கிறாங்கப்பா, நல்லா இயற்கையில் செய்கிறாங்க, நீங்கள் வாங்க தானே வாங்கிக்கோங்கப்பான்னு டைரெக்டாக நீங்களே போய் பாருங்கப்பான்னு சொல்லி ஆஃபீஸ்லையும் எனக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க. ஆஃபீஸ்லையும் உதவி செய்யாங்காட்டி தான் எனக்கு ப்ராப்ளம் ஆகி ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் வாங்குறாங்க, வெளியில் இருக்கிறவங்களும் இந்த வந்து வாங்குறாங்க அரிசி. அதனால் எனக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை. அதாவது வந்து நான் ஒரு முறை நெல் நட்டேன்னா 70 சென்ட்டே பண்ணேன்னா கூட அந்த 70 சென்ட்லேயே 50,000 கரெக்டாக ஒரே போகத்தில் நான் 50,000 சம்பாதிச்சிட்டேன். எனக்கு எந்த விதமான நஷ்டம் வரதில்லை. லாபகரமாக பண்ணிட்டு லாபமாக எனக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை. சில பேர் அதை சொல்லுவாங்க, இது இல்லைடா சேல்ஸ் ஆள் இதெல்லாம், அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரை நல்லா சேல்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா என் அரிசி இல்லை. இப்போ பாரு அரிசி கேட்குறாங்க, அரிசி இல்லை, எனக்கு அரிசி கேட்டுன்னு கிடக்குறாங்க, புழுகுలు கொடுக்குறேன். அந்த மாதிரி இருக்குது. சரி, நன்றிங்கண்ணா. நன்றி.